ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். மிக்சர் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவிக்ஷன் யார், ஸோ சாண்ட்ரா அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ஆனால் அவங்க வெளியேறும் முன் நடந்த விஷயங்கள் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து ஃபினாலே அன்னைக்கு கமருதீன் உள்ளே வந்தார் அப்படிங்கிற நியூஸ் நம்ம சொல்லிட்டோம். பட் பார்வதி வந்திருக்காங்களா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டீங்க. அதனுடைய உண்மைத்தன்மையும் நம்ம வந்து பேசிடலாம். ஓகே, ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ இன்றைக்கி 2 டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவோடைய எவிக்ஷன். மொதல் டாபிக் என்ன டாபிக்கு? சாண்ட்ராவோடைய எவிக்ஷன். நம்ம வந்து ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தோம், பாரு அண்ட் கமருதீன் ரெட் கார்டு கொடுத்தோடனே போகணுன்ட்டு. ஆனால் அவனுங்க வந்து ஹோல்டு பண்ணிவிட்டு ஒரு வாரம் அவங்கள வச்சு கண்டென்ட்டை மில்க் பண்ணாங்க. டிஆர்பி வந்துச்சு. திருப்பி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வாரம் வச்சு ப்ராசஸ் பண்ணலான்ற மாதிரி யோசிக்க முடியுது. மேக்கர்ஸ் வந்து சொல்லிட்டாங்க, இல்லைங்க நம்மளால் கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் விஜய் சேதுபதி அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் டிஸ்கஷன் போச்சு. இல்லை வேண்டாம், நம்ம திவ்யா தூக்கிடலாம் அப்படின்னு. திவ்யா தான் என் மெயின் ஸ்பான்சர், அவரை தூக்கி பிச்சை எடுப்ப ஸ்பான்சருக்கு அப்படின்ற மாதிரி பேசி கன்வின்ஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துருக்காங்க. பட் அப்படி தான் கன்வின்ஸ் ஆகலையா சேதுபதி. அப்போ டாப் 5 கொண்டு போகலாம் அப்படின்ட்டு. இல்லை சார் வேண்டாம், ஏன்னா வெளியே வந்து பயங்கரமாக இந்த ரெட் கார்டு இஷ்யூ வந்து போயிட்டுருக்கு. ப்ளஸ் நம்ம ஜஸ்டிஃபிகேஷன் இந்த வாரம் கொடுக்கல. அது பண்ணா வச்சு ஏதாவது டிஆர்பி நமக்கு ஏறும், ப்ளஸ் உங்களோட இமேஜ் போயிடும். அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது தான் சாண்ட்ராவை தூக்கலாம்னு சொல்லி அரமனசோட அவர் வந்து ஒத்துக்கவே இல்லை. அதுக்கடுத்தும் வந்து டிசிஷன் வந்து மாற்றிட்டே இருந்தாப்புல. ஏன்னா நேற்று வந்த ப்ரொமோ எத்தனை மணிக்கு பார்த்தீங்கல்ல? 3 மணிக்கு தான் முதல் ப்ரொமோ வந்துச்சு. ஸோ 3:30 மணி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த லெவலுக்கு ரொம்ப இழுத்தடிச்சதுக்கான காரணம் அதுதான். சேதுபதி அவர்கள் சாண்ட்ராவை எவிக்ட் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை. அதுக்கடுத்து மேக்கர் சொல்லி இப்போ ஒரு வாரம் நீங்கள் ரிட்டர்ன் பண்ணீங்க அப்படின்னா டிஆர்பி போச்சு. ப்ளஸ் ரொம்ப வந்து கொந்தளிச்சிட்டாங்க மக்கள். எப்படி பாரு கமருதீனுக்கு எடுக்கணும்னு சொன்னாங்களோ அதே மாதிரி அந்த டைம்லேயே சாண்ட்ரா எடுத்துக்கணும். சாண்ட்ரா வந்து அந்த டைமில் இந்த பண்ண விஷயங்கள் எல்லாமே ரெட் கார்டு சம்மந்தமாக, சரியா? அவங்க பயமாக இருந்தாங்க, அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு சொல்லி தான் தூக்குனாங்க. மிச்சம் எல்லார்ட்டையும் ஒரு வாரத்தை கூட கேட்கல. ஓகே, ஆனால் ஹோல் வீடியோ எதிராக தான் இருந்துச்சு. இருந்தாலும் சபரிக்கிட்டேயோ இல்லை எல்லாருக்கிட்டையும் ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும். கமல் சார் கேட்டார்ல பிரதீப் ரெட் கார்டுக்கு, அந்த மாதிரி கேட்டிருக்கணும். கேட்கல, அது தப்பு பண்ணிட்டாங்க. இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் சேதுபதியோடைய டிசிஷனில் ஆகிடுச்சு. அதனால் உங்களுக்கு பெருசாக ஆப்பு வந்துடும். அதனால் தூக்கிருக்கேன்ட்டாங்க. உடனே என்ன பண்ணிட்டாரு, சரி வாங்க சொல்லிட்டு பிரஜனுக்கு ஃபோனை போட்டு, மாப்பிள்ள முன்னாடியே தூக்க போகிறேன் வெளியே, நீ வந்துடு செட்டுக்கு, நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஏதாவது உனக்கு சீரியல் எடுத்து தரேன், இல்லை ஏதாவது பண்ணி பேசிக்கலாம் ஹாட் ஸ்டாரில் கூட, கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு மாமாவுக்கு ஃபோன் பண்ணி ஒரு டீயை வாங்கி கொடுத்துட்டு டீயை குடிச்சிட்டு சரியா பொண்டாட்டியை வெளியே எடுத்து அனுப்பியிருக்காரு. அப்போ அவங்களுக்கு இது வரைக்கும் தெரியாது, ஏன்னா மலையாளம் தெரியும், தமிழ் படிக்க தெரியாது. அது யாரையும் காமிச்சோடனே சரி நான் இல்லை நினச்சிட்டு உட்காந்துருக்கு யார் சாண்ட்ரா. அப்புறம் சொல்கிறாங்க, இவன் மூதேவி நீ தாண்டி வெளியே அப்படின்னு சொல்லிட்டு, ஓ நான் தானா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன போட்டிருக்காங்க இதில், நான் கேம் தானே விளையாண்டேன், நீ கேம் விளையாண்ட அதில் போட்டிருக்கிறது சாண்ட்ரா, ஓ ஓகே அப்படி கிளம்புனா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னு தெரியல. அதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். எனக்கு இது வரைக்கும் அந்த அப்டேட் இல்லை, ஏதாவது அட்டாக் வந்துச்சா அப்படிங்கிறதான் தெரியல. எப்படியும் வெளியே இருந்து எடுத்துகிட்டு வரும்போது அந்த குறும்படத்தை பார்க்கும்போது தேவி போடுவாங்கல்ல பயண வீடியோ, அதில் முழுக்க அட்டாக்காக தான் இருக்கும். ஏன்னா வேறு எதுவும் மண்ணில் அழுதுகிட்டு இந்த சைடு அழுதுகிட்டு அட்டாக் அழுகல் அப்படின்ற மாதிரி. ஸோ பிக் பாஸ்லேருந்து முதல்ல வெளியே வந்தாங்களாங்கிறதே எனக்கு கொஞ்சம் டவுட்டு தான். எப்படியோ கொண்டு வந்துட்டாங்க. அதை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் ஞாயிற்றுக்கிழமை நிகழ்வுகள் என்ன நடந்துச்சுங்கிறத பார்ப்போம். ஓகே, அடுத்து பேசுவோம். இப்போது சாண்ட்ரா எவிக்ட் ஆகிட்டாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, பார்வதி ரசிகர்களுக்கு ரொம்ப ஹாப்பி என்னாச்சு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இது எப்பயும் எடுக்க வேண்டியது, அவங்க ரெட் கார்டு தூக்கும் போதே எடுத்துருக்கணும். பட் இப்போயாச்சும் எடுத்தாங்களே. தெய்வம் நின்று கொள்ளும் சொல்லி கனி ட்வீட் போட்டாங்க. இப்பயும் போட்டிருங்க கனி, தெய்வம் நின்று கொன்றது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக கொன்றுச்சு அப்படிங்கிறது தான். ஸோ வாழ்த்துக்கள் விஜய் சேதுபதி, அட்லீஸ்ட் இந்த விஷயம் இப்போயாச்சும் எடுத்ததுக்கு. ஸோ சாண்ட்ரா உங்களுடைய ட்ராமா, உங்களுடைய பேனிக், உங்களுடைய எல்லாமே ஃபேக் அப்படிங்கிறது மக்களால் அட்ரஸ் பண்ணப்பட்டு நீங்கள் வெளியே வந்து விட்டுருக்கு. ஏன்னா ரெட் கார்டு கொடுத்து அது அநீதியாக இருந்தது தான் கண்டிப்பாக நீங்கள் வெளியே வந்திருக்க மாட்டீங்க. ஓகேவா? ரெட் கார்டு கொடுத்தது காரணமே நீங்கள் தான். நீங்களும் அந்த கிரிமினல் அப்படின்ற மாதிரி சொல்லி உங்களையும் வந்து தூக்கிட்டாங்க. இப்போ ஹாப்பி எல்லோரும் அப்படிங்கிறது தான். சரி, பாரு ஃபினாலே போகிறாங்களான்னு கீழே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. போகல. ஏயா அப்படின்றீங்களா? கமருதீனும் கூப்பிட்டுருக்காங்க, பாருவையும் கூப்பிட்டுருக்காங்க. பட் பாரு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்களாம். மேபி அவங்களை கன்வின்ஸ் பண்ணி ஃபினாலேக்கு கூப்பிட்டு வரதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க விஜய் டிவி. பட் அவங்க வராங்களாங்கிறது தெரில. அதை பற்றி தான் அப்டேட்ஸ் தான் சொல்கிறேன். சரியா? நைட்டு கமருதீனுடைய இது ஒரு மீட் இருக்குது, அதை பார்த்துட்டு தான் அப்டேட்ஸ் இருந்தால் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஃபேன்ஸ் மீட்.